சிம்பிளாக ஈஸியாக ஆலு டிக்கா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு உப்பு போட்டு 3 விசில் விட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். இதனோட தோல் எடுத்துடலாம். மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் தயிர் ஊற்றிட்டு மசாலா பொடி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெருங்காயம், கரம் மசாலா, கசூரி மெத்தி, ஆயில், இஞ்சி பூண்டு, லெமன் ஜூஸ் விட்டுட்டு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை போட்டு கிட்டத்தட்ட 30 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக கூட விட்டுறலாம். இதில் பன்னீர், மஷ்ரூம் எது வேணாலும் நீங்கள் போட்டு பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மிக்சியில் புதினா கொத்தமல்லி போட்டு அரைப்போம். 2 கப் பாசுமதி அரிசியை 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இதையும் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய், நெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள், உப்பு, அரைச்சி வச்ச விழுதை போட்டு நல்லா வதக்கணும். இதுக்கப்புறம் மேரினேட் பண்ண உருளைக்கிழங்கு அதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா ஊற வச்ச பாசுமதி அரிசி 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா மூடி 3 விசில் நீங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ரைத்தாவோட எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கத்திரிக்காய் தொக்கு சட்னியோட கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது 3 விசில் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே விடலாம். 1 விசில் ஹை ஃப்ளேம், 2 விசில் லோ ஃப்ளேமில் கூட நீங்கள் விட்டு பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும்.